வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. மீனாக்கு அந்த மண்டபத்துக்காரர் சொல்றாரு, அன்னைக்கு நீ வந்து சொன்னப்ப கூடமா உண்மையாலதான் தப்பு இருக்கும்னு நான் நினைச்சேன். ஏன்னா நான் அந்த மேனேஜர் மேல அவ்வளவு தூரம் மரியாதையும் மதிப்பும் வச்சிருந்தேன். ஆனா இப்படி எல்லாம் ஏமாத்துவான்னு நான் கொஞ்சம் கூட கனவுல கூட நினைக்கவே இல்லம்மா. யாரு எப்படி எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி இப்பதானே பார்த்தா தெரியுது. நானும் எனக்கே இவ்வளவு வயசு ஆகுது, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இருந்தாலுமே யாரு எப்படி இருக்காங்கன்னு கூட என்னால புரிஞ்சுக்க முடியலமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மீனா சொல்றாங்க, பரவால்ல சார், இப்பவாவது என்னை புரிஞ்சுட்டீங்களேங்க சார். நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி மேல வந்துட்டு இருக்கேன். யாரு பணத்துக்காக நான் என்னைக்கு நானும் சரி எங்க வீட்டுக்காரரும் சரி எப்பவுமே ஆசைப்பட்டது கிடையாதுங்க சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரிமா, உங்க வீட்டுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ அவரு கார் டிரைவரா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பேரெல்லாத்தையும் சொல்றாங்க. அப்படியாம்மா, பரவாயில்லை. சரிம்மா, நான் ஒன்னு சொல்லுவேன், உனக்கு ஓகேன்னா இந்த டீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, நான் இந்த மேனேஜரே. நான் இந்த மண்டபத்துல இருந்து இந்த மேனேஜருக்கு பதிலா வேற மேனேஜர் தானே அப்பாயின்மெண்ட் பண்ண போறேன். இனிமேல் இங்க வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சார் சார் அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன், எதுக்கு? இதே மாதிரி வேற ஏதாவது வேலை பண்ணி நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரது இருக்கா? இந்த பொண்ணுங்கிறதுனால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகாம இதோட நிறுத்திருச்சு. என்னைய கூப்பிட்டு வந்து பாது காமிச்சிருக்கு. இதே வேற யாராவது இருந்தா, இந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பிரச்சனை பெருசா இருக்கும். கடைசில என் மண்டபத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, பேரு கெட்டு போயிருச்சுன்னா என்னடா பண்ண முடியும்? இனிமேல் நீங்க எல்லாம் வேலைக்கு இருக்க வேண்டாம். நீ தயவு செய்து கிளம்பி போயிரு. அதான் உனக்கு சிந்தாமணிதான் நல்லா பண்ணுது. நீ அந்த பொம்பளையோடவே போயிரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம, சார் என்னாலதான். எதுக்குங்க சார்? அவங்க வேலை கம்முன்னு இருமா. எப்படி இருக்கு? இவங்க இப்படி ஏமாத்துறவங்க கிட்ட நம்ம இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. புதுசா நான் வந்து மேனேஜர் நான் போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மண்டபத்துக்கு வர அத்தனை ஆர்டரும் நீ இனிமேல் நீயே எடுத்து பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சிந்தாமணி, என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க எத்தனை வருஷமா நான் இந்த ஆர்டர் எடுத்து இந்த மண்டபத்துக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, நீங்க வரவங்க எத்தனை பேரு வயித்துல என்னென்ன வயித்தறிச்சல் கொண்டுட்டு வந்து போட்டியோ நீ எனக்கு தெரியாது. இனிமேல் உன் மூலமா எனக்கு இங்க வந்து எந்த ஒரு பிசினஸும் பண்ண வேண்டாம். ஏம்மா, இனிமேல் நீயே பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்துட்டு சிந்தாமணிகிட்ட மீனா சொல்றாங்க, பாத்தீங்களா, நீங்க வாழுங்க, அதே போல அடுத்தவங்களையும் வாழ விடுங்கன்னு நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருந்திருக்கேன். நீங்க என்னைய கெடுக்கணும்னு நினைச்சீங்க. என்னுடைய தொழில் நீங்க வந்து அபெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க. நான் இந்த பிசினஸ்ல முன்னேறக்கூடாதுன்னு நினைச்சீங்க. ஆனா கடவுளா பார்த்து எப்படி மாத்தி இருக்காங்க பாத்தீங்களா? இனிமேலாவது இனி அடுத்தவங்களுடைய வாழ்க்கையிலையோ வயித்தரசிலையோ வந்து கொட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு சிந்தாமணி என்ன பண்றதுன்னு தெரியாம வாடா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை கூட்டிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து இந்த ஆர்டர் எல்லாம் கிடைச்சதுன்னு சொல்லி சந்தோஷமா முத்துவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. என்னமே நான் சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நீ நல்லா பண்ணிட்டியா, அதனாலதான் உங்களுக்கு அந்த மண்டபத்துடைய ஓனருக்கு புடிச்சு போய் இப்படி ஆர்டர் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் போன்லயே சொல்றாங்க. என்ன சொல்ற? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு.
என்கிட்ட எதுவுமே சொல்லல. எனக்கு என்ன கேக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதான் நீ போன்ல ஒழுங்கா கூட பேசலையா, சாப்பிடாம கூட இருந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்துட்டு கரெக்டா வந்து சீதா போன் வாங்கிட்டு, ஆமா மாமா, நீங்க வேற அவ்வளவு தூரம் போயிருக்கீங்க, அதனாலதான் வந்து சவாரிக்கு போனதுனால உங்ககிட்ட சொன்னா நீங்க இதே ஆகாம இருப்பீங்க, அதனாலதான் வந்து உங்ககிட்ட கூட சொல்லல அக்கா அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நீ எப்ப வருவ அப்படின்னு கேக்குறாங்க. நான் வந்துறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சிட்டு வீட்டுக்கும் கிளம்பி போறாங்க. அங்க போன உடனே மீனாவை தூக்கிட்டு சுத்துறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கறவங்க, என்னடா ஆச்சு, என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இருப்பா, நான் சொல்றேன். மீனா எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கா தெரியுமாப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு விஜய் யோசிக்கிறாங்க. என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க இருக்கறவங்க எல்லாம் மீனாவுடைய வளர்ச்சி வந்து வளர விடாம கெள்ளி எறியணும்னு எல்லாம் நினைச்சாங்க. ஆனா எல்லாத்தையுமே தவிடுபடியாக்கி அவ சாதிச்சிட்டு வந்து நிக்கிறாப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்க, அப்ப நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. என்னம்மா இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு சொல்றாங்க. அதான் வா, என்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லல, இங்க இருக்கறவங்க கிட்ட யார்கிட்டயுமே சொல்லல, தனியாவே நின்னு போராடி இருக்கா பாருங்கப்பா. ஆனா அந்த பலகுரல்பா பெரிய வேலை பண்ணி மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ரவியும் வந்துறாரு. என்னடா, ஏதாவது ஸ்ருதி பத்தி சொல்லிட்டு இருக்கற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, எங்க பலகுரல் அப்படின்னு சொல்றப்ப கரெக்டா அவங்களும் வராங்க. என்ன முத்து அப்படின்னு கேக்குறாங்க. கை கொடுங்க, நீங்களும் நம்ம எவ்வளவு தூரம் எனக்கு மீனாவுக்காக ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நடக்குறதெல்லாம் பார்த்துட்டு என்ன பெரிய அளப்பறையா இருக்குது, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கேட்டுட்டு சொல்றாங்க. ரோகிணியும் என்னாச்சுங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுவா, மீனா சாதனை பண்ணிட்டா, மீனா வந்து தோத்துட்டா, இந்திய ரூபாய் 2 லட்சம் ரூபாய் போயிருச்சுன்னு இங்க நிறைய பேர் வந்து சாப்பாடு எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு கொண்டாடி இருப்பாங்க போல இருக்கு. அவங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே வந்து பதில் கொடுக்குற வேளையில மீனா இப்ப வந்து விட்ட பணத்தை வாங்கிட்டு வந்துட்டா. அவளுடைய புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ரோகிணி என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதாங்க, அவ வந்து ஒரு ஆர்டர் எடுத்திருந்தா அந்த பணம் போக பார்த்துச்சு. அவ புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த பணத்தை மறுபடியும் திரும்ப வாங்கி எங்கெங்கெல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு விஜயா கோவப்பட்டு உள்ள எடுத்து எந்திரிச்சு போறாங்க. பாருப்பா, இதெல்லாம் பார்த்து சிலருக்கெல்லாம் வந்து பொறாமையா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. யாருக்குடா பொறாமை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மறுபடியும் உள்ள போயிடுறாங்க. அப்ப ரோகிணியும் போறாங்க. என்னங்க ஆண்டி, நீங்க அப்படி சொன்னீங்க, இப்ப கடைசில இப்படி ஆயிருச்சு, என்னதான் பண்ணாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த சிந்தாமணி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் அதான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கால் பண்றாங்க. கால் பண்ணப்போ சிந்தாமணி, இங்க பாருங்க, நான் கூட என்னமோ நினைச்சேன், உங்க மருமக ரொம்பவே புத்திசாலியாதான் இருப்பா போல இருக்கு, அவளை எல்லாம் யாருனாலும் ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இனிமேலும் மீண்டும் மீண்டும் அவளை வந்து என் மருமகன்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நடந்துச்சு அப்படின்னு கேக்குறப்போ சிந்தாமணி நடந்த விஷயம் எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டு எந்த அளவுக்கு அவ பண்ணாளா, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாதான் இருக்கும் போல இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு போன் வைக்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்டு ரோகிணியும் கேக்குறாங்க. ரோகிணியும், ஆமா, மீனா இந்த அளவுக்கு பண்ணுவாங்களா அப்படின்னு அதாமா, நான் ஒன்னும் புரியல, பூக்கட்டுற வேலைதான் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு நினைச்சா இந்த அளவுக்கு வந்து யோசிச்சு
இங்க பாரு, பணத்தவே சாமர்த்தியமா வாங்கி இருக்கா. உண்மையாலுமே அவ கொஞ்சம் அறிவாளியா நடந்திருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க ஆண்டி, நீங்களே அவங்களை அப்படி புகழ்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லம்மா, பணத்தை பாரு. நீங்களும் தான் 30 லட்சம் ரூபாய் ஏமாந்தீங்க. இன்னும் வரைக்கும் அதுல இருந்து ஒரு ரூபாய் கூட உங்களால வாங்க முடியல. இவ பாரு, ஒரே நாள்ல அந்த 2 லட்சம் ரூபாய்க்குரிய பணத்தை